ஒரு சில காரியங்கள் நீங்கள் சிலுவையில் அறையணும். முதல்ல சிலுவையில் அறைய வேண்டியது உங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசையும் இச்சை. கலாத்திற்கு நிருபம் 5:24 வாசிங்க. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போ சிலுவையில் அறைய வேண்டியதான காரியங்கள் இருக்கு. வசனங்களை கருத்தாக புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க தான் சிலுவையில் அறையணும்னு இருக்கு. மறுபடியும் வாசிங்க. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நீங்க அறையணும். கிறிஸ்துவின் உடையவர்கள் மாம்சத்தினுடைய ஆசை இச்சையை நீங்க என்னதான் செய்து ஆகணும்? அரைஞ்சுதான் ஆகணும். உங்களை விட்டு அகட்டி தான். அடுத்தது என்ன? பழைய மனுஷன். ரோமர்கள் நிருபம் 6:1 வாசிங்க. பழைய மனுஷனை இது வரைக்கும் இப்போ 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் வரைக்கும் ஒரு பிறவி குணம், ஒரு பிறவி சுபாவம், ஒரு ஜென்ம சுபாவம் இருக்கும். ஆனா இனி அது இருக்கக்கூடாது. வாசிங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ பழைய மனுஷனை, அந்த பாவ மனுஷனை நீங்க என்ன செய்யணும்? சிலுவையில் அறையணும். பழைய மனுஷன், பாவ மனுஷன், ஜென்ம சுபாவம் அறைந்தாகணும். கலாத்திற்கு நிருபம் 6:14 கடைசி பாகம் வாசிங்க. உலகத்தை சிலுவையில் அறையணும். உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இப்ப அநேகருக்கு வாழ்க்கையை நீங்க பாருங்க. உலகத்துக்கு அடிமை, உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிக்கணும். இப்போ சிலர் எல்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் யூடியூப்ல இந்த உலகத்துக்குள்ள எல்லா காரியம் அறிஞ்சு அந்த நாட்டில் என்ன நடக்கு, இந்த நாட்டில் என்ன நடக்கு, இங்கே என்ன இருக்கு, அது இங்கே இருக்கு, எல்லாம் அத்துப்படி. ஆனால் அந்த மனுஷனுக்கு முழங்கால் ஜோம் பண்ண முடியாது, ஒரு மனமாக ஜோம் பண்ண முடியாது, தேவ நம்பிக்கையே கிடையாது. இப்போ நிறைய பேர் நாஸ்திகனா போகிற காரணமே இந்த இன்டர்நெட். அதில் நல்லது இருக்கு, ஆனால் நன்மையானது உங்களுக்கு எடுக்க தெரியல, தீமையானதான் எடுக்கிறீங்க. இப்போ எல்லாருக்குள்ளும் கிட்டத்தட்ட 1% 2% தவிர மீதி உள்ள எல்லாருமே உலகத்தின் ஆசாபாசங்களுக்குள்ள அடிமையாயிட்டு. ஆனால் வேதம் சொல்லுது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான ஒரு பகை. உலகத்தை ஒரு மனுஷன் சிநேகிப்பானே ஆனால் அவன் தேவனுக்கு பகைஞ்சுன்னு இருக்கு. இப்போ வேத வசனம் எல்லாம் உங்களுக்கு குப்பை. பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்லிட்டார், அவரால், எந்த அவரால் எனக்காக சிலுவையிலே அறைய உண்டாரே, அந்த அவரால் உலகம் எனக்கு எப்படி சிலுவையில் அறையிருக்கு. ஏன்னா உலகத்துல எப்பவுமே நூதனமான காரியம் உண்டு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உலகத்துல எப்பொழுதுமே நூதனமான காரியம் உண்டு, புதுசு புதுசா வரதான் செய்யும். அப்ப எல்லாமே அறியணும் 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 உங்களுக்கு சொல்லிட்டே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் நீங்க அறிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா உங்களை அறிய மாட்டீங்க. உங்களை உருவாக்குற தேவனை அறிஞ்சுக்கிட முடியாது. ஏதாவது ஒண்ணுதான் முடியும். ஒண்ணு உலகம், இல்ல தேவன். அதான் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஒரு மனுஷன் ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டார். இப்போ நீங்கள் உலக பொருளுக்கு தான் ஊழியம் செய்றீங்க. வீட்டில் தேவையானது எல்லாம் இருக்கும். டக்குனு ஒரு ஆடு பார்ப்பீங்க, அந்த பைக் வாங்கினா கொள்ளலாம், இந்த கார் வாங்கினா கொள்ளலாம், இல்லை அந்த பொருள் வாங்கினா கொள்ளலாம், இந்த பொருள் வாங்க. காரணம் என்ன? உலகத்துக்கு அடிமையாயிட்டீங்க, அதனுடைய பொருள் ஆசைக்கு அடிமையாயிட்டீங்க, விழுந்துட்டு இருக்கிறீங்க. ஜெயிக்க ஒரே வழிதான், அவரால். அப்போ அந்த சிலுவையை தியானிங்க, அந்த பாடுகளை தியானிங்க. எதற்காக ஒரு தேவன் இந்த உலகத்தில் வரணும்? எதற்காக இந்த உலகத்தில் வந்து பாடுபடணும்? அப்போ உலகத்தை ஜெயிப்பதற்கு, உலகத்தில் இருப்பவர்களை மீட்பதற்கு. அப்போ நானும் என்ன செய்யணும்? அவரால் மீட்கப்படணும், நானும் உலகத்தை ஜெயிக்கணும். இதான் நம்முடைய நோக்கமாக இருக்கும். இப்போ 3 காரியம் சொன்னேன். ஒன்று, மாம்சத்தின் ஆசை இச்சைகளை அறையணும்னு சொன்னேன். அடுத்தது பழைய மனுஷனை அறையணும்னு சொன்னேன். அடுத்து உலகத்தை. அடுத்தது கலாத்தியர்கள் நிருபம் 2:20 வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. எப்படி? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அந்த நான்ங்கிறத அகற்றும். அந்த நான் இருக்கிற வரைக்கும், அந்த சுயம் இருக்கிற வரைக்கும் எனக்கு 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 அந்த பிசாசு போகணும். அநேகர் ஆட்கொண்டு கதான். என் மனுஷன் சிலுவையில் தொங்கின ஒரு ஜீவனுள்ள தேவன், அவர் தேவன். அவரே தன்னை தாழ்த்தும் போது நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஏன் உங்களால முடியல? சிலுவையை தியானிக்கல. சிலுவையை தியானிக்க வேண்டிய பிரகாரம் தியானிக்கல.